அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வளர்ப்பு பிராணிகளுக்கு உரிய உரிமைகள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சேவல் கூவுகிற சப்தத்தை கேட்டால் அல்லாஹ்விடம் அவனுடைய அருளை கேளுங்கள். ஏனெனில் சேவல் வானவரை பார்த்திருக்கின்றன. எனவேதான் சேவல் கூவுகின்றன. கழுதை கத்தும் சப்தத்தை நீங்கள் கேட்டால் ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருங்கள். ஏனெனில் கழுதை ஷைத்தானை பார்த்திருக்கிறது, எனவேதான் கத்துகிறது. இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 3303 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வளர்ப்பு பிராணிகள் அவைகள் எழுப்புகின்ற சப்தத்தில் அல்லாஹுடைய அருளும் இருக்கிறது, ஷைத்தானுடைய வருகையும் இருக்கிறது. இப்படி நம்மால் வளர்க்கப்படுகின்ற பிராணிகள் மூலமாக இத்தகைய அடையாளங்கள் நாம் அறிய முடிகின்றது. செல்ல பிராணிகளை வளர்ப்பது, அதுவும் வித்தியாசமாக வளர்ப்பது இன்றைக்கு பலரிடத்திலேயும் விருப்பத்திற்கு உரிய ஒன்றாக ஆகி வருகின்றது. அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் படிக்க வந்த ஒரு மாணவி ஒருத்தி மலை பாம்புடன் தன்னுடைய வகுப்பறைக்கு வந்ததாக வரலாற்று ஆசிரியர் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார். அமெரிக்காவில் செல்ல பிராணிகளை பிராணிகள் என்று சொல்லக்கூடாது, மனித துணை என்றுதான் சொல்ல வேண்டும் என்று வாதிடுவார்கள். பிராணிகளை குழந்தைகளைப் போல வளர்க்கின்ற அமெரிக்காவில் குழந்தைகளை குப்பை தொட்டியில் வீசி விடுவார்கள், அல்லது தாயே அந்த குழந்தையை விட்டு சென்று விடுகிறார். இது ஒரு விதமான போலித்தனமான நாகரீகம் என்று தான் சொல்ல முடியும். விருப்ப பிராணிகளை வளர்ப்பது, அது விஷயத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் நாகரீகமாகவும் இருப்பதற்கு இஸ்லாம் தெளிவான வழிகாட்டுதலை இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. பொதுவாக பிராணிகள் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் அவைகள் குழந்தைகளைப் போல வளர்க்கின்ற ஒரு நிலைக்கு பலரும் வந்துவிடுகின்றனர். பிராணிகள் விஷயத்தில், மற்ற ஜீவராசிகள் விஷயத்தில் இஸ்லாம் தெளிவான வழிகாட்டுதல்களை உருவாக்கி தந்திருக்கிறது. அல்லாஹ்வின் படைப்பு மனிதர்களின் தேவைக்காக படைக்கப்பட்டுள்ளன. இரக்கத்தோடும் கருணையோடும் அவற்றிடம் நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பிராணிகள் விஷயத்தில் இஸ்லாத்தின் வழிகாட்டுதல், அல்லாஹ்வின் படைப்பு மனிதர்களின் தேவைகளுக்காக படைக்கப்பட்டுள்ளன என்கின்ற நிலைப்பாடுதான். இரக்கத்தோடும் கருணையோடும் அவற்றிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது. ஜீவராசிகள் அற்பமானவை அல்ல, அவைகள் பிரார்த்தனை கூட செய்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எறும்புகளை பற்றி விவரிக்கின்ற போது வேதமறை குர்ஆன் எறும்புகள் வசிக்கும் ஓர் ஓடையின் சமீபமாக வந்த பொழுது அதில் ஒரு பெண் எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி, எறும்புகளே, நீங்கள் உங்கள் வீடுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள்,
சுலைமானும் அவருடைய இராணுவமும் நீங்கள் இருப்பதை அறியாது உங்களை தங்கள் கால்களால் மிதித்து விடாமல் இருக்கட்டும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 27 வசனம் 18 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு ஜீவராசியையும் துன்புறுத்தாத வகையிலே நாம் பாவிக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய தெளிவான வழிமுறை. இந்த வழிமுறைகளை பின்பற்றி நாம் நம்முடைய விருப்ப பிராணிகளை வளர்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இதில் அவனுடைய வரம்புக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.